இங்க பாருங்க. இலையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த கெடுக்கிறதுக்கோ இந்த இலையில வேலை இல்லை. அவ எவையில் குளம் தேடி எல்லா நாடி வெட்டா வேறு புகழும் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்னை நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்து பனி போல் நீ தருவேன். கடுகளவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே அவங்களுக்கு எடுத்த ஏடு பலிக்காதப்பா. என்னடியா அங்க கருப்ப சோதனை போட்டு பாக்குறியா, காப்பாத்திட்டு வரேன்னப்பா. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒரு பயம் இல்ல, தகிரிமா நெல்லு குடுக்கபடி இவ்வளவு தூரம் என்னைய கையேந்திட்டு இருக்கிற உன்னை கை விட்டுருவா விடவே மாட்டேன். அது எப்படி எந்த நேரத்தில் அள்ளி படியால் போன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கொட்டி கொடுத்துருவனப்பா. அப்ப செமக்க முடியாத அளவுக்கு செல்வாக்கு தருவேன். புரியுதா? உன்னை பயப்பட வேண்டாம். இதே மாதிரி 4 பேத்துக்கு நல்லது பண்ணு, இல்லாதவர்களுக்கு கொடு என்ற மனம் போல அந்த செல்வாக்கு அள்ளி கொடுத்துருவேன். இத்தனை பேத்துக்கு முன்னாடி சக்தி வாக்கு கொட்டி கொடுத்து கொண்டாடி இதே பட்டியல் நிறுத்தி அழகாக்கு போறோம். அது போக சில கோரிக்கைகளை போட்டு நிற்கிறேன். அந்த கோரிக்கைக்கு எத்தனைக்குமே திருவிழாக்குள்ள விடுதல் போதுமா? வேற என்ன வேணும்? ஓவரம் ஐயே எல்லாத்துக்குமே பசியாத்தி இருக்கிறியா? எல்லாத்துக்கும் பசியாத்தி இருக்குது. ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த கருப்பை நான் இருக்குன்னா சந்தோஷமா இருக்கிறேன். புரியுதா தாயி? இது விளக்க 72 மணி நேரத்தில் தெரியும். 72 மணி நேரத்தில் நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ அங்கங்களுக்கு எப்படி நீ அன்னப்பசி யாத்திரையோ அதே மாதிரி பட்டி யாத்திரையுமே பால் போல பெரிய பாலான் செல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வைக்கிறனாயா. இது சக்தி வாக்கு 72 மணி நேரத்தில் வரணும். இந்த அடியா போக்குவரத்துல வச்சுக்கோ. போகிறோம்போ சொத்து விற்கணும். சொத்து பூமி வர வேண்டிய பூமி வராம நின்றுச்சு இல்லையா? பூமி ஒண்ணு பொண்ணானது வர வேண்டிய பூமி வரமாட்டேன்னு சொல்லி சிக்கலா கருது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து நியாயமான முறை, அது தவறான முறைக்கு நீ வரல. புரிஞ்சுதா? நியாயமான முறை அவளுக்கு சேர வேண்டியது சேர்த்தோடு சொல்லி கிட்ட முறையா வந்து கும்பிட்ட சேர்த்தி வாங்கி தரணும்ப்பா அப்படின்னு. அதே மாதிரி
வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவ்வளவு தூரம் போய் எங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பூமி இங்க வாங்கி போறேனப்பா, இது கைமாற்றி போறப்பான்னு வந்து கேட்டேன். அதே மாதிரி கைமாற்றி தர்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு வித்துருக்குதப்பா. இல்லையா, ஒண்ணு பயப்பட வேண்டாம், கை மாத்தியாச்சு. இதே மாதிரி பக்கத்துலயும் பூமிய உத்தரவு போட்டாச்சு, பயப்பட வேண்டாம். அள்ளி பணி வந்து அப்பா போட்டு தரணாயா. சந்தோஷமா சந்தோஷமா போ வரம்போ. ஐயா பத்திரத்தை சிக்குவால சிக்க வச்சு இன்னைக்கு சிக்கல்ல நிக்குது, இந்த சிக்கல்ல இருந்து மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன்றாங்க. இல்லையா, ஒருத்தரை நம்பி ஏமாந்து இன்னைக்கு அவன் எடை போட்டுட்டு நிக்கிறான். இதுக்கு நல்ல விட கொடுக்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். மனசு போல நான் இருக்கிற தகுதி மாநிலம் மீட்டு போடலாம். எல்லாரும் பங்கம் இல்லாம அவன் அல்லையில அலசூடு போட்டு அதுக்கு உண்டானதை வர வச்சு பத்திரத்தை வாங்கி கொடுத்தா பயப்பட வேண்டாம். இன்னொரு குறிப்பு மனசுக்குள்ள போட்டுட்டு புலம்பிட்டு நிக்கிற அடியாடும் சரி நீயும் சரி இல்லையா. என்ற பங்காளி 18ஆம் படி கருப்ப இல்லத்துல எந்திரிச்சுக்கிறானா இல்லையா, இல்ல அவங்களோட வந்து எத்தனையோ பேர் வந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் நெசமா பொய்யா, எல்லாரும் ஏழமும் பேசிட்டு கிடக்குறாங்க. இதெல்லாம் நெசமா பொய்யா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறீங்க இல்லையா. ஏய் சச்சுரமா அந்த இடத்துல எந்திரிச்சுக்கலாம்ப்பா, புரியுதா? 18ஆம் படி கருப்பு, அதோட வந்த மெனிக்கணும், அதோட வந்த காலியாகி இந்த மாதிரி பரிவாரத்தை 7 பேர் வந்திருக்கிறாங்கப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது முறையா கும்பிட்டு முறையா கையெழுத்து வந்துட்டீங்க அப்படின்னா நான் எப்படி என்ற அடியானுக்கு நானு பாதுகாப்பா நிக்கணும், அதே மாதிரி உனக்கு பாதுகாப்பா நிப்பா. அப்படியப்போ துணிஞ்சு செய்யி. ஆனா கை ஏந்திட்டு அப்படின்னா காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சத்தியமா கொடுப்பியா? காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களை கெடுக்க கூடாது, புரிஞ்சுதா? அதே மாதிரி நிலகொண்டு என்னை பக்கத்துலயே நின்று கையேந்திப்பா. போட்டி போக இதே பற்றி விளையாட வச்சு அவன் நான் எடுத்து விளையாட வைக்கிறனாயா போதுமா? விளையாட வச்சுட்டு அப்படின்னா உன்ற வாழ்க்கை மாறி போயிரு. உன்ற வாழ்க்கை மாறி போயிரு. எங்களுடைய அம்சமா நீ நின்று எல்லாத்தையும் பாதுகாத்து வரணும். சரியா? நான் அந்த பையா கடல் கூட தலையில வா அண்டி வந்து நிக்கிற இந்த அடியா மேல சச்சுருமா இறங்கி விளையாண்டு எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுறான். வாங்க நான் போடுறேன் உனக்கு, இங்க வாக்கிட்ட நான் போடுறேன் உனக்கு முதல் மாலை ஆசீர்வாதம் அப்பா. ஓ ஓ நல்லபடியா தீர்ப்பு தரம் போ. ஆனா தப்புன்னு வரக்கூடாது, புரிஞ்சுட்டியா? இந்த அப்படி போ வரம்போ. சிவன்மலை சிவன்மலை வட்டிக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் கொந்தளிச்சுட்டு நின்று இருக்குமாயா? இல்ல அப்படியா? நீங்க அத்தனையுமே வெந்தனில கொந்தனி ஊத்தி என்ற தங்கத்தை இன்னைக்கு கொஞ்சம் மனசார வச்சிருக்கனாயா. ஆனா சொன்னது சொன்னபடியே வட்டி பால் போல பெருக்கி பாலான்னு ஜெபத்து கொடுத்து கட்டுவத்துல முதவத்துல வைக்கிறனாயா. இந்த வாரிசு ஆரம்பம் வாங்கியே தீரோன்னு சத்திய வாக்கு. இதே மாதிரி அங்கெல்லாம் நடிப்பியாச்சாயா. தீர்ப்பு வருது புடிச்சுக்கோ. நீ நினைச்சபடியே நடக்குமாயா, ஒரு முனை கூட மாறாது. போ பத்தியா போ. அடியா என்ன கொஞ்சம் குழப்பத்துல வந்து நிக்குது, பல குழப்பத்துல போட்டு நிக்குது. எடுத்தது ஜெயிக்க மாட்டேங்குது. மரபெல்லாம் பேச சில குழப்பத்தை வர வேண்டியது வர மாட்டேங்குது. அதே மாதிரி பாஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அள்ளி படியலப்பான்னு வந்து கேட்டுக்கிறியா? என்னை நம்பி வந்து இப்ப கையேந்திட்டீங்களா? எனக்கு பாடுபட்டு வர்ற உன்னை விட்டுருவா விடவே மாட்டேன். தகிரிமான் இல்லை எனக்கு என்னைக்கு பாடுபட்டு வர்றது தங்கத்துக்களை நான் விட்டதே இல்லை. அதே மாதிரி உனக்கு கோடியில கொண்டாடி தரேன் இல்லையான்னு பாத்துக்கலாம். புரிஞ்சுதா? போ 3 நாளுக்குள்ள ஒரு மாட்டு கொடுத்துறேன். 3 நாளுக்கு முத்தா நடத்தி கொடுத்துறேன். போ வரம்போ புரிஞ்சு நடத்து. தூத்துக்குடி அடியா தாயி கருப்பம் கோட்டில காலிக்கு புத்திர கேட்டு வந்து நிக்கிறாயா.
இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கற்பனை முழுமுழுத்தோடு நம்பி நில்லு. அது போக சில மனக்குழப்பத்தி எல்லாம் போட்டு நிக்குது. குழப்பத்து கத்திரிக்கு இந்த கருப்பை கொண்டாடி வர முடிச்சுக்கோ. நீ போக்குவரத்துல வச்சுக்கப்பா தொழிலுக்கு. சிங்கப்பூர் தாயே காணி கை கூட வந்து நிக்கிறிய தாயி. அது போக இல்ல மத்தனை மணிக்கு அளவாக்கி வந்து நிக்கிறாயா. இன்னைக்கு சிக்குவார்ல சிக்கல மீள முடியாம என் பட்டியல் இன்னைக்கு வந்து தவிச்சு வந்து நிக்கிறியாயா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி அரமனை கட்டி ஆண்டு வந்த பட்டு இன்னைக்கு கொஞ்சம் அனுகூலமா போய் நிக்குது. இல்லையா? அது போக தொழில்முறை எத்தனை இன்னைக்கு சின்ன விண்ணப்பட்டு போட்டாங்க ஐயா. தலைக்கு மேல சமசேத்து போச்சு தாயி. அது போக ஒண்ணு கண்ண கையை தெரிச்சு கட்டை தெரிச்சு போய் நிக்குது தாயி. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து அவ்வளவு தூரத்துல வந்து நின்று கேட்டுட்டு இருக்கிறேன். தகுதி மாநிலம் பயப்பட வேண்டாமாயா. நீ கேட்க வந்தது ஒரு காரியா, நான் நடத்துறது 3 காரியத்தை நடத்துனாயா. கற்பனை கையேந்தவனு வந்து கையேந்தி நிக்கிறியா? ஒண்ணுமே கலப்பட வேணாம். பார்த்து கற்ப நான் இருக்கிற தகுதி பண்ணல கோட்டையில உன்னை கொண்டாடி வந்து போற வேகத்துல அதுக்கு உண்டான பதவி வாங்கி கொடுத்து விமானம் ஏத்திடுறேன். போய் ஒழுக்கமா பொழைச்சுக்குவியா? எப்படி துபாயில இருந்து அங்க அனுப்புறோம்னா அங்க உனக்கு சிங்கப்பூர்ல நிலையா நிக்க வைக்கிறனாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அந்த நாட்டினுடைய குடிபிரிவையே வாங்கி கொடுத்து உன்னை அங்கேயே வாழ வைக்கிற பொண்ணு நான் இருக்கிற கூட வர போதுமா? பாஸ் பண்ணியாச்சு போ. வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இல்லையா? இந்த எல்லா மத்தனையுமே படுகளும் காய்ச்சி போச்சாயா. தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியல. இல்லத்துல இத்தனையுமே இன்னைக்கு இருவு மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம உங்க வட்டி இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சாயா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா. அந்த வட்டி முடங்கி 3 ஆண்டு காலம் ஆகுதுதாயி. இந்த 1 வருஷ காலத்துல வாங்குவா சாப்பாடு வந்து தங்கத்துல பாக்குறதா, இந்த பிரச்சனையை பாக்குறதா, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு வந்து கருப்பதான் தோணை கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறேன். இல்லையா? பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமா நில்லு. மொண்டிக்கட்டாயாது. இந்த மொண்டிக்கட்டை நீக்கிட்டு உன்னையும் வாழ வச்சு உன்ற வட்டியும் வாழ வச்சு கொடுத்துறனாயா. கட்டை உடைக்கிறனாயா. தாயி நான் எங்க கத்தி முனைமேல் நிக்கணும். இதே மாதிரி வட்டி அத்தனை நிக்கி அக்கடி முனைமேல் நிக்கிறாயா. வட்டி இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்ந்து சமயம் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல வந்து 4ஆவதுல ஈட்டி பாயுது. இந்த ஈட்டிக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்கிறாயா. ஏமாந்த போல பொழைச்சாத அப்படின்னா கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு போயிருமப்பா. கொஞ்சம் அப்படி இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். தாயி எண்ணி 13 நாளுக்குள்ள சில மாற்றத்தை கொடுத்துறேன். இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கப்பா. சங்ககிரி அடியா தாயி காரியம் கை கூடாத வந்து நிக்கிறீங்க. காரியம் மத்த இன்னைக்கு தாமசமா நிக்கிறப்பா. எந்த பக்கம் போனாலும் காரியம் முடியற ஒருத்தர் நின்று போயிருது. இதை நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா. அது போக சில விஷயத்துல போட்டு குழப்பிக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பட்டிக்குள்ள அலக்கழிச்சிட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இந்த சில சூது நடக்குதாயா. சூது கத்தலுக்கு விட கொடுத்து திசையும் காமிக்க வேண்டியது என்பது போதுமா? வர்ற வாரமே கூட வந்து நிக்கிற கொண்டாடி தந்தர பிடிச்சுக்கோ. போக்குவரத்தை வச்சுக்கப்பா.
என்ன அடியா சரி எல்லாம் வந்து கை கொடுத்து வந்துட்டு இருக்கிறேன் இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலுக்கு கருப்பு நானுக்குன்னாயா தேங்காய் வியாபாரத்துல இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பொருள் கிடைக்காம இருக்குதுன்னு சொல்லி அங்கலாப்பட்டேன். இன்னைக்கு பொருள்லாம் கூட இறக்கியாச்சு, இதுக்கு நல்ல விலை கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தேங்காய் விலை ஏறுமா இறங்குமா இப்படியே நிக்குமா? நீ இருக்கு அப்படின்னா நிக்க வச்சு பொருளை போட்டுடலாம் நீ நினைச்சிட்டு இருக்கிற எப்படின்னு உத்தரவு கேட்கலான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? 3 மாசம் கழிச்சுட்டா அப்ப விலை ஏறி இப்ப விலை ஏறாது இல்ல. இப்ப நாளுக்கு நாள் விலை குறைஞ்சிட்டு தான் வரும். தட்டி விடுற வழி பாரு, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். மத்தது கூட வந்து நிக்கிற இந்த கருப்பு கோட்டையில இன்னும் ஒரு குறை இருக்குது, உனக்காக அதை செய்யப்போம். ஓ வாய்ஸ் திரும்பும் சங்ககிரி வட்டி தடுமாற வச்சிட்டாங்கப்பா. கொஞ்சம் புரியலையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று இந்த கத்தி கையில நிக்கணும், உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு அக்கடி முனமேல நிக்கிறாயா? இது எந்த காரியமே நீ வட்டி படுகளும் ஜாஞ்சி போச்சு, தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதி புரியல, தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. இன்னைக்கு எதிரி வளர்த்து நிக்கிறான், இவங்க சிரித்து நிக்கிறாங்கப்பா. வட்டி முறைக்கு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்கிறாயா? தாயி தாயி கண்ணை போல வீசி இன்னைக்கு பட்டிய கத்திரிச்சு பாக்கலாம்னு பாக்குறாங்க. ஒரு ஊர் ஏற முடிஞ்ச பட்டியல் வந்து நின்னுட்டு இல்ல அப்படின்னா என்னென்னமோ நடக்க வேண்டிய பட்டி. பயப்படாத தாய் இந்த குடும்பம் நான் இருக்கிற நாயா டாக்டர் அத்தனை உடைச்சு இன்னைக்கு உடைக்காங்க முடியும். இன்னைக்கு உடைச்சு நடக்கி நட படி நான் அள்ளி படியா வந்து நான் அம்பாரம் போட்டு அதே பட்டியல் காப்பாற்றி தரனாயா. அதே மாதிரி சொத்தும் அப்படித்தான் போன முடியாத வீட்டு போடலாம். எல்லாம் பங்கம்லாம் பண்ற காரியத்தை நடத்தி ஹோட்டல் கடை தொழில நல்லபடியா நடத்திடலாம். அதே மாதிரி சிலதெல்லாம் ஏமாந்த குளம் பொழைச்சதெல்லாம் கொஞ்சம் கைக்குட்டி கொடுத்தனாயா. சுடுதண்ணியில குளிர்தண்ணி கலந்து மாற்றத்தை தர்ற இந்த பாட்டியா பால் குழப்பம் பாலா ஜலத்தை கொடுத்து கட்டுவத்துல முகபத்துல வைக்கிற நாயா. எத்தனையோ குழப்பத்தை போட்டு நிக்கிற தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். இதை நீ போக்குவரத்துல வச்சுக்க. இல்லாத குறைவோட பட்டியல் தங்கம் உண்டாலியா தாயி? 1000 தேவதி பார்த்தாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க சொல்லி பயிட்டு வந்து நிக்கிற. அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாமா? இந்த பால் கருப்ப நான் இருக்கிறேன். நீ கேட்ட வரமே கொடுக்குறேன்னு சொல்லி உனக்கு முதல்ல உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? பயப்பட வேண்டாம். இந்த பாத்து கருப்பை இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல ரேட்டு கூட வரனாயா. இந்த அடியா இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு தின்னு முழுங்கிரோடு வா தாய், விட்டுறக்கூடாது. இத ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு தின்னு முழுங்கிரோடு. இந்த இதையும் நீ உரிச்சு தின்னதுக்கு அப்புறம் இதை உரிச்சு தின்னு போடணும். இதை நீ உரிச்சு தின்னு போடணும். பதறாது இந்த தாயே இது வேணா கொஞ்சமா ராத்திரி படுக்கிற நேரத்தில் நீ தான் முழிஞ்சு வரும். முழிஞ்சு வாதாயி நீ கேட்ட வரத்தையே கொடுத்துற. அப்புறம் வட்டிகளுக்கு சிக்கலுக்கு ஓட்டு கொடுத்தா போதுமா? இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் தான் தங்கங்களுக்கு எப்படி கூட வந்து நிக்கிறனும் அதே மாதிரி உன்ற வட்டி கூட வந்து நிக்கிறனாயா. தாய் தகப்பனுமா இருக்கிற 17 நாளுக்குள்ள மாற்றம் தர்றேன். பத்திரம் வச்சுக்கணும். என்ன மட்டும் போச்சுடா அட இருறா ரொம்ப கனமா இருக்குதாயா. பேசுங்க சாமி. மாலை ரொம்ப கனமா இருக்குது, கழட்டிட்டேன். இன்னைக்கு இப்படித்தான் வெறுக்கல தண்ணிக்குது. மாடு ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கமா தெச மாதிரி போச்சு. அந்த பொண்ணால கொண்டு பட்டியல சேர்த்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அதனால தான் மாலை மாத்தினேன். வாங்க குடு போடு. நீ போடுவியா? மாலையை வாங்கியாச்சு. மாலையை கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். பத்திரமா பாதுகாத்துப்பியா? மலை வழியில குறும்புல இருக்கக்கூடாது. பயப்பட வேண்டாம். அடியா உள்ள வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இல்லையா? பயப்பட வேண்டாம். என்னை நெருங்கி வந்துட்டீங்களா? நான் இருக்கிறேன். அங்க சில சொல் பேச்சு நடக்குதாயா. அந்த சொல் பேச்சுல நீ பட்டியல சேரக்கூடாது, என்ன பண்ணி நிக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கையெழுத்தாக நிலைமையில் நிக்குதப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் புத்தி மாத்தி பட்டி கொண்டு சேர்த்தி வேறு வாங்கி வைக்கிறனாயா. அது போக தொழில் முனைப்பு அப்படித்தான். ஒரு சாணம் இருந்தா ஒரு முளைஞ்சு இருக்குது, 10 பணம் மிச்சமாக மாட்டேங்குது. இல்லமெல்லாம் தத்தளிச்சுட்டு நிக்குதாயா. வர்றவாறு கட்டை உடைக்கிறேன். கட்டை உடைச்சு விடுற பட்டி பாலாறு செல்வத்து கொடுத்து பக்கத்தோடய நிக்கிறேன். வர்றவாருமே கட்டை உடைக்கிறேன். தந்தால் மூலமா இந்த காரியத்தை நடத்தினாங்க. இந்த போக்குவரத்தை வச்சுக்கா. மொண்டி கட்டு நிக்குது. பட்டி அத்தனையுமே நீ முடங்கிட்டு போச்சப்பா. அடியானுடைய பட்டி சரி
வாரிசுகளுடைய பட்டியும் சரி இன்னைக்கெல்லாம் சோதனை நிக்குது. இந்த சோதனைக்கு நல்ல விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அடியா மந்திரம் மாயம் ஜெயிக்குது உஷாரா நில்லு இல்ல அப்படின்னு முனைக்கு போடுவாங்க. புரிஞ்சுதா? இந்த பாலத்து கருப்பணி நீ முதல்ல எப்படி நீ கையேந்திட்டு நின்னியோ அதே மாதிரி கையேந்திட்டு நிக்கிற மாதிரி உனக்கு எத்தனை வந்தது அத்தனையும் மாத்தி கொடுத்துனா இல்லையா? அதெல்லாம் அதே மாதிரி கை பிடிச்சு வா. கருப்ப நான் இருக்கிறேன் எதிரிக்கு பாடம் கப்பிச்சு போடலாம் கம்முனு. புரிஞ்சுதா? அதே மாதிரி எந்த விதத்தில் நடக்கும் இல்லாம உன்னை பட்டியை பேர் வாங்கி தர போ. கூட வரம்போ போதுமா? போ வரம்போ. அடியா தாயி என்னை நம்பலையா? நம்பி நில்லு. இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. நீ போக்குவரத்துல வச்சுக்க வாகனத்துல வச்சு பெய்த என்ன அடியா? அடியா கருப்பு நான் இருக்கிற தகுதிமா நில்லு. இந்த பாலத்து கருப்பும் கோட்டையில ஒட்டிமாக அத்தனை முத்தா நடத்து போடலாம் தகுதிமா நில்லு. இது வரைக்கும் ஏமாந்த போல பொழைச்சிட்டேன். நீயாவது கொஞ்சம் உஷாரா போல. புரியுதா? தண்டத்துக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கப்பா. அதே மாதிரி அள்ளிப்படி எழுந்து அவரை படிக்க வச்சு வட்டமாக்கி கொடுத்துற. அது போக நீ தொழில் முறைக்கு போட வர்ற. அது போக ஆரம்பம் கொஞ்சம் தாழ்ந்து நிக்குது. அது கூட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிற. பயப்பட வேண்டாம். எல்லாம் பேர் வாங்கி திருநாளுக்குள்ள அத்தனையுமே ஜே ஜே நடத்தி கண்ணில் ஆள் பார்த்து போடலாம். இது சத்தியவா. போய் ஏமாத்து பெருக்கம் போ. அடியா தாயி வரமேனு கேட்டியா? குழந்தை வரா வர கொடுத்துருக்கா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். ஓ நீ கேட்ட வரமே தான் வரணுமா? வந்துடுறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப கோட்டையில வர கொடுத்தாச்சாயா? அது போக கொஞ்சம் தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் ஏனா தானா நிக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உனக்கு மட்டும் இல்லையா? உலகமே அப்படித்தான் நிக்குது. புரிஞ்சுதா? இவன் ஜெயிக்கிற தொழில் ஒன்னும் பயப்பட வேண்டாம். அள்ளி படிய வந்தரலாம். கொஞ்சம் ஏமாறி போ பொழைக்கிறான். உசாரா பொழைக்க வேண்டாமா? பயப்பட வேண்டாம். எதுவுமே நீ கேட்காம எந்த காரியமே செய்ய மாட்டேன். எல்லாரும் பங்கு மூலமா கோட்டையில கொண்டாடி போடலாமா ஐயா? தாயி வருமானம் 10 தானே வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். கொட்டி கொடுத்தறனாயா? கொட்டி கொடுத்து அம்பாரம் போட்டு கட்டுவத்துல முகபத்திலே வச்சு என்ற தங்கத்துக்கு வேடிக்கை பார்த்து போறனாயா? இது சத்திய தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. போ வரம்போ. போ வரம்போ.